நீ ஏன்டா ஈஸ்வர் மாதிரியே பேசுற? ஏண்டா ஈஸ்வர் தான் ரைட் விடாம பேசுற, நீ ஒரு நிமிஷம் நிறுத்த மாட்டேன்ற, நீ பேசிக்கிட்டே இருக்க. அவன் தான் பைத்தியக்காரன், நீ அதுக்கு பைத்தியக்காரன். ஏண்டா அலெக்ஸ் நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்த மாட்டேன்ற. அல்ல ஹரிஷ், ஈஸ்வர் மாதிரி தான் அவனும் பேசினான். அலெக்ஸ் கம்முனி இருடா. இல்ல இல்ல பேசிட்டே இருக்கு, ரெண்டு பேரும் பேசிட்டே இங்க உன்னை பார்த்தா மாநாடு போட எல்ஜே ஸ்டுடியோ மாதிரி இருக்குடா. உன்னை கொன்றும் நான் கொன்றும் நான் போட்டு போட்டு போடுவேன்ற மாதிரி. கேக்கலடா, அவர் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, என்ன பேசுறதே அவரு கேக்கலடா. இல்ல நான் பேசதான் கேட்டுட்டேன். என்ன தெரியுமா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்னா, ஹரி ப்ரோ ஒரு நிமிஷம் இருடா. நான் என்ன சொல்லுவேன்னா, ஹரி ப்ரோ அவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் நிறுத்த சொல்றா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்றா, நீ பேசு கொஞ்சம் வெயிட் பண்றான்னா இவன் எடுத்துக்கினான். சரி இவன் எடுத்துனா திருப்பி இவன் ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் இந்த அது என்னது, இந்த மேரியோல தெரியுமா, ஜம்ப் பண்ணி மாத்தி மாத்தி ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கிறானுங்க, நிறுத்தவே மாட்டேன்றாங்க ரெண்டு பேரும். இல்லடா கேஓசி எந்த அளவு ட்ரிகர் பண்ணி விட்டியாடா நீ, அவனை நீ தானே ட்ரிகர் பண்ணி விட்ட. இல்லடா ஹரிஷ், நான் எதுக்கு சுதா சொல்ல மாதிரி, டேய் அவனை நிறுத்து சொல்லுங்கடா, அவனை நிறுத்துடா, அந்த மாதிரி கத்தவே ஆகி போச்சு எனக்கு. இல்ல எனக்கு சத்தியமா கிங்கு கத்தனது எனக்கு பாதி இல்லைங்க, கிங்கு கத்தனது எனக்கு பாதி தெரியாதுங்க. உள்ள வரேன் காசு மூச்சுன்னு கத்துறதுக்குதான் ரீகனெக்ட் பண்ணிட்டு வரேன். என்னடா இது? சரி நான் என்ன தெரியுமா சொன்னேன் ஈஸ்வர் கிட்ட, டே 5 நிமிஷம் நான் என்ன தெரியுமா சொன்னேன் ஈஸ்வர் என்ன தெரியுமா கேட்கலாம்னு நினைச்சேன். ரெண்டே பாயிண்ட். ஏண்டா தம்பி, இப்ப ஏடிஎம்கே வந்து தனி கட்சியா டிஎம்கே சேர்ந்திருக்கியா, என்ன பண்ண போற, இப்ப வர பையல என்ன பண்ண போற கேட்கலான்னு அவனுங்க பேசி நேருறானுங்கம்மா. விட்டா அந்த விட்டா டப 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 டப. ஒரு நிமிஷம் கிங் ப்ரோ, இப்ப நீ இந்த கேள்வி கேட்டல, அவன் கீழே இருப்பான், மேல வந்து என்னத்தமா சொல்லலாம், 1988 இன்னும் ஆச்சு தெரியுமா ஆரம்பிப்பான். நீ டென்ஷன் நான் அதை என்ன தெரியுமா சொன்னேன், அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்லுடா. சரிடா, இப்ப சீட்டு இப்ப சட்டசபை எத்தனை சீட்டா வச்சிருக்கீங்க, நீங்க பேசலாமாடா, நீங்க தான் தோத்த கட்சியாச்சு பேசலாம். எங்கடா அவனை போட்டு நீ அடிக்கிற அடி, நீ எப்படி தெரியுமா 360 டிகிரி அடிக்கிற, அவன் வாழுன்னு கத்துறான். அவனும் அவன் பாயிண்ட் ப்ரோ, அவனை பேச ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல உங்களுக்கு அவனை பத்தி தெரியல. அந்த நேக்கு அவனை பேச விட கூடாது. பாயிண்ட் தான், ரூல். உங்களுக்கு ஈஸ்வர பேச விட கூடாது. அவன் விட்டத்துக்கு அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பான். விஜய் திட்ட ஆரம்பிச்சிருவான். அலெக்ஸ் இல்ல அப்படி இல்ல அலெக்ஸ், அப்படி கிடையாது ஹரிஷ். இப்ப என்கிட்ட இல்ல என்ன அவனுக்கு தெரியும், நல்லா என்ன தெரியும் அவனுக்கு. நான் வந்து டே கம்முனு பொறுமையா நல்லா தெரிஞ்சுட்டு தெரிஞ்சா கூட அந்த லூசு நேரா பேசிக்கினே போவான். நான் சொல்ல டே நெத்ரா ஈஸ்வர உனக்கு அவள் தாண்டானா, சரி சொல்லுங்க அப்படின்னுவான். கேக்குதா? ஆனா ஹரிஷ் இல்ல இன்னொரு மேட்டர் கேட்கணும். ஹரிஷ் நேத்துக்கு நீ காலையில அந்த எவன்டா அவன் டெவிலு, அவனை எங்க இருந்து கூப்பிடுற, அவனை கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். அவனை கூப்பிடுற அவனை. இங்க நீ கம்முனு இருக்கீங்க, இது வேற, அது எனக்கும் தெரியலண்ணே அவன் யாருன்னு. அந்த பையன் போய் அங்க இல்ல பாத்தேன்டா நான். சித்து பேசும்போது நான் இருந்தேன், நீ உள்ள போகும்போது நான் இருந்தேன், அந்த டெவில் பையன் இருந்தேன். நான் கேக்குறேன், இந்த டெவில் பையன் புதுசா காலில இருந்து 2 நாளா போட்டு அவனை அடிச்சுன்னு இருக்கானுங்க. அவன் வந்து வேற ஒரு இதுலயும் வந்து பேசவும் மாட்டான்றான், நம்ம சொல்றதையும் கேட்கணும்னு கேட்டுக்க மாட்டான் போல இருக்கு. அவனை என்னன்னு கூப்பிட்டு கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா அவனுக்கு அங்க போய் இல்ல அவன் வந்து மிரட்டுறானுங்க, அவனை மிரட்டுறானுங்க. அவன் வந்து பாயிண்டா தான் பேசுறான். அந்த பையன் அவ்வளவு நேரம் நின்று பேச சூப்பரு, ஆனா இவனுக்கு வந்து மட்டை தட்டுறானுங்க. எனக்கு அதுதான் இந்த இறக்கி விட்டானுங்க, பயத்துல பேச விட மாட்டானுங்க பயந்தாங்களி பசங்க. ஏற்கனவே ஒரு தடவை இப்படிதான் உள்ள விட்டானுங்க, 10 பேர் மியூட்ல போயிட்டானுங்க. நான் பேசவே அதுல இருந்து என்ன ஏத்துறது இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இல்ல அதான் நீ பேசிட்டு இருந்தல, டக்குன்னு அந்த இந்த கேஸ் ஏதோ ஒரு கேஸ் வந்து இப்போ அந்த சைபர் கிரைம் கேஸ் வந்து வந்துச்சுல நியூஸ், டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானுங்க. அதுதான் ஓ அப்படியா, அந்த இது சொன்னப்ப கைது பண்றாங்க, அந்த ஜேம்ஸ் கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்னப்போ ஓட்டானுங்களா.
அந்த நியூஸ் போடும்போது அப்படியே கட் பண்ணி ஓட்டானுங்க எல்லாரும். அவதூறு பேசினா இது பண்ணுவோம், அரெஸ்ட் பண்ணுவான்னு அரசாங்கம் சொன்ன உடனே ஓடிட்டானுங்க. அப்போ அதுதான் பொழப்பா இருந்தா அப்படிதான். அதுக்கப்புறம் சாயங்காலம் பேசினானுங்க. சாயங்காலம் அவங்க இதுல 2-3 லாயர்லாம் வந்து அந்த 3 செக்ஷன் 348 இருந்து என்னாச்சு தெரியுமா, நம்ம வந்து உள்ள போனா கூட நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது தெரியுமா, எந்த செக்ஷன்ல போட்டாலும் என்னதான் தெரியுமா, எல்லாம் கத்து கொடுக்குறேன். நீங்க என்ன வேணா பேசு, இல்ல என்ன சொல்றானுங்க, நீங்க என்ன வேணா பேசுங்க, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கமிஷனர் வந்து தட்டி கொடுத்து குட் பை, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம கட்சி நிறைய பாத்துக்கோம். நான் நினைச்சுக்கிறேன், அடங்கு ஏன்டா சாவடிக்கிறீங்க. நான் கேக்குறேன், இந்த மாதிரி பேசாதீங்க, கருத்தியெல்லாம் பேசுங்க அப்படி சொல்லணும்னா நீ பேசுமா, ஒண்ணும் இல்ல, நீங்க கமிஷனர் போனா அவர் உங்களை வந்து வான் பண்ணிட்டு அனுப்பிச்சிருவாரு அப்படின்னு பேசுறானுங்க. நான் நினைச்சுக்கிறேன் சூப்பர்டா நீங்க அப்படின்னு. அதாவது ஒரு வக்கீல் தான், ஏதோ லாயர் தான், அதாவது லாயர் பேசணும். அதாவது தெரியாத ஒரு பையன்கிட்ட நீ லாயரா அவன்கிட்ட பேசுறதே தப்பு. அவனுக்கு ஒன்று எஜுகேட் பண்ணணும், இல்ல அவனுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். நீ வந்து நீ பேசுறதான் கரெக்டுன்ட்டு அவனை நீ நம்ப வைக்க கூடாது. கரெக்டா? சரி, நம்ம உள்ள போனா நமக்கு வாய் சும்மா இருக்கிறது தான், நான் கேட்டு கம்முன்னு வெளில வந்துட்டான். இதுல வந்து அலெக்ஸ் ஒரு நிமிஷம், அலெக்ஸ் ஹரிப்ரோ ஒரு நிமிஷம், அலெக்ஸ் ஹரிப்ரோ மீனுன்னு ஒரு அக்கா வந்துட்டு இந்த மேனிஃபெஸ்டோ பத்தி டீட்டெயில் கேட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? விவசாயிகள் அந்த லோனு தள்ளுபடி பத்தி கேட்டிருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல, அது வந்துட்டு என்ன ஆக்சுவல் இதுனா 5 ஏக்கருக்கு கீழே வச்சிருக்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த 5 ஏக்கர், ஆமா 5 ஏக்கருக்கு கீழே இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் வந்துட்டு 100% வந்துட்டு விவசாயம் இது வந்து தள்ளுபடி. அண்ட் 5 ஏக்கருக்கு மேல உள்ளவங்களுக்கு வந்து 50% தள்ளுபடி. இதுதான் அவங்க மேனிஃபெஸ்டோல சொல்லியிருந்தது. இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 50,000 வந்துட்டு யார் யாரெல்லாம் லோன் வாங்கிருக்காங்களோ அவங்க எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா அது ஆக்சுவலா சொல்லவே கிடையாது. சொல்லாத விஷயத்தை இவர் பண்ணிருக்காரு. அதான் சொன்னாரேங்க, சொல்லாததையும் நாங்க செய்வோம். ஆமா ப்ரோ, இது எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. இல்ல ப்ரோ, இது வந்து பொதுவா வந்துட்டு எந்த அரசியல் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி விவசாயிகள் நலனுக்காக வந்து கடன் ரத்து வந்து பண்ணுவாங்க. இது நல்ல விஷயம். அதே மாதிரி இது வரவேற்கத்தக்க விஷயம் தானே. இன்னும் குறை கண்டுபிடிக்கிறாங்க, எனக்கு புரியல. எனக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவாரு. அவருதான் கொஞ்சம் மக்கள் கிட்ட டைம் கேட்டிருக்காருல்ல. ஆமா, மக்கள் தான் அவருக்கும் நடுவுல இருக்கிறது. நாமளும் மக்கள் தான். இல்ல இவ்வளவு தூரம் கேள்வி கேட்கறீங்க வந்துட்டு எதுக்கு? அதான் கேக்குறேன். அதான் நான் சொல்ல வரேன். இதுல கேக்குறீங்க ஒரு குரூப் இல்லங்க, ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு குரூப் எப்பவுமே இருக்குது என்னன்னா, இல்ல வெளிய வெயில் அதிகமாச்சால விஜய் காரணம் அது எதுன்னு தெரியல. அதான் எது சொன்னாலும் அது பண்ணின குறை சொல்லுது. அதான் வந்து 20 நாள் கூட ஆகல. ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஏதோ டாக்டர் வந்து தப்பு பண்ணிட்டாரு போல. அதுக்கு வந்து அங்க இருக்க நர்சஸ் எல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? டாக்டரை மாத்தணும் இது பண்ணணும் சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணல, டிவிகே கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். பைத்தியக்காரங்க. எந்த ஆட்சியில் நடந்துச்சு? ஒரு ஆட்சியவே கேள்வி கேட்கிற அளவுக்கு அப்படி பாத்தீங்கன்னா டிஎம்கே இல்ல அப்படி பாத்தீங்கன்னா டிஎம்கே டெய்லி அவங்க ரிசைன் பண்ண வைக்கணுமே. அதனால கூப்பிட உட்காரல ப்ரோ. உங்களுக்கு டிஎம்கே ஒரு நிமிஷம் இல்ல, டிஎம்கேல ரவுடிஸ் அதிகம். அதாவது பொலிட்டிஷியன்ஸ் புரியுதா, ஒரு ஏரியால இருக்கிற வார்டுல இருந்து அவங்க கிட்ட எல்லாம் கேள்வி கேட்க முடியாது, பயப்படுவாங்க. பொதுமக்களே வந்துட்டு டிஎம்கே காரனை பார்த்தாலே பயப்படுவாங்க. டிவிகே காரங்களை பார்த்தா பயப்பட மாட்டாங்க. கூட வந்துட்டு அந்த கனெக்ட் இருக்கும், போய் அந்த ஹெல்ப் கேட்கறது இல்ல எப்படி இருந்தாலும் கேட்கறதுங்கிறது ஒரு தனி மனிதனோட ரொம்ப 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 பெருசு. அதை சுத்தம் பண்ணணும்னு நம்ம உள்ள இறங்கணும்னா ஓவர் நைட் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் லொகேட் பண்ணி யார் யார் எங்கெங்க பிரச்சனை இருக்குன்னு இவ்வளவு தூரம் பண்ணதே பெரிய விஷயம். 20 நாள்ல போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா அவர் பண்றாரு. அதுவே நம்ம பாராட்டணும். உண்மைதான். இல்ல இப்போ அலெக்ஸ் இல்ல இப்ப இந்த அருண் ஒருத்தர் வந்து நியமிச்சது கூட யாரோ ஆப்போசிட்டா பேசியிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், நீ வந்து தப்பு பண்ணிட்ட, ஓகே முடிஞ்சு போச்சு. இப்ப நீ வா, நீ என்ன கரெக்டா வேலை செய்ய நான் பாக்குறேன், நீ என் பக்கத்துல உட்காந்து வேலை செய்ப்போ அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? உண்மைதான் ப்ரோ, உண்மைதான். இதத்தான் பாஸ் ப்ரோவும் ட்வீட் போட்டிருந்தாரு. பாஸ் டிவிக்கு பேசுறீங்க மேல வாங்க. நம்ம ரூலிங்ல தப்பு இருந்தா நீ கேள்வி கேட்கலாம். முன்னாடியே இப்ப இதுல ஹைலைட் பாதிக்கப்பட்டது தளபதி தான் அதிகமா. அவரே இந்த டெசிஷன் எடுத்திருக்காருன்னா கொஞ்சம் யோசிக்கணும். சும்மா எடுத்த ஒண்ணு அலெக்ஸ் பாஸ் ப்ரோக்கு ரெக்வெஸ்ட் கொடு, ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடு. அரசியல் அறிவு பார்த்து வந்து பேசக்கூடாது. கொடுத்துருவோம். குரு ப்ரோ பேசுறாரா கேட்கவே மாட்டேதான் நான் நூல் சொல்றேன் ப்ரோ. இல்ல இங்க பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ
1600 ஆட்சியில நடந்த தப்ப நீங்க வந்து எல்லாரும் என்ன பண்றீங்க 15 நாள் ஆட்சி புரிஞ்சவன்ட்ட சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலா அது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. இங்க இவர் ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது மக்கள் கேள்வி கேட்கறாங்க, மக்கள் அப்படி பேசுறாங்க இப்படி அந்த மக்கள் யாருன்னா டிஎம்கே ஏடிஎம்கேயோட ஆதரவாளர்கள் மட்டும்தான் இங்க இருக்காங்க. சோ இவர் என்ன பண்ணாலுமே இவர் இப்படியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைக்கிறதுக்கு ஒரு குரூப் இங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. பட் அதையும் அந்த சேலஞ்சை அவர் தாண்டி வருவாரு. கரெக்ட். ஆனா பொதுமக்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுல ஹைலைட். நான் வந்து என்ன சொல்றேன், ரியாலிட்டியாவே சொல்றேன். பொதுமக்கள் எல்லாம் யாரும் இது பண்ணல. ஆக்சுவலா இவ்வளவு பெரிய சேஞ்ச் வேணும்னாலும் எல்லாம் மாத்திருக்காங்க. சொல்லுங்க. இப்போ ஒரு கட்சியை நம்ம எதிர்க்கிறோம்னா ஒண்ணு பொலிட்டிக்கல் ரீதியா மட்டும் தான் நம்ம எதிர்க்க முடியும். ஆனா இது வரைக்கும் 2 வாரம் முடியல ஆட்சி செஞ்சோம். அந்த கட்சி ஒருத்தன் பொலிட்டிக்கலா எதிர்க்கிறான்னா அது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க. உனக்கு வந்து உன் கட்சியை தோக்கடிச்சிட்டாங்க, விஜய் மேல உள்ள வன்மம், அதனால மட்டும்தான் இங்க டிவிக்கு பிடிக்கல. ஆட்சி எதுக்குறாங்க அதான் நீங்க சொல்ல வரீங்க. டிவிக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்களா? நான் வந்து என்ன சொல்றேன்னா, உனக்கு விஜய் மேல உள்ள வன்மம், உன்னோட கட்சியை தோக்கடிச்சிட்டாங்க, ஓகே நீ அதனால பிடிக்கலன்னு சொல்லி ஒத்துக்க, ஓகே ரைட். ஏன்னா ஒருத்தவங்க பர்சனல் ரீசன் இருக்கு. ஆனா பொலிட்டிக்கல் ரீதியா நீ ஒரு ஆட்சி கூட தாண்ட முடியாத கட்சி நீ வந்து பிடிக்கலன்னு சொல்றது எந்த வகையில அது எந்த வகையில நியாயம் ஏத்துக்க முடியாது. ப்ரோ இவன் நீங்க சொல்றீங்கல்ல, இவங்களுக்கு ஓட்டு போடல, அதனால பிடிக்கல, விஜய் அண்ணா பிடிக்கலன்னு சொல்லி சொல்றீங்கல்ல. இவங்க நல்லது பண்ணியிருந்தாருன்னா அண்ணன் எதுக்கு ப்ரோ அரசியலுக்கு வந்திருக்க போறாரு? இவங்க தோத்ததுக்கு என்னமோ வந்துட்டு நம்ம தான் காரணன்ற மாதிரி பேசுறாங்க. அவங்க தோத்ததுக்கு அவங்க தானே காரணம். அவங்க பண்ண தப்புனால தானே இப்ப அவங்க வராம இருக்காங்க. எனக்கு நான் பர்சனலாவே சொல்றேன், உண்மையில இந்த கோயம்புத்தூர்ல நடந்த அவ்வளவு சீக்கிரம் இது பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு கடைசி 5 வருஷத்துல எந்த ஒரு ஐஜியும் அவ்வளவு எஃபர்ட் போட்டு இது பண்ணது கிடையாது. இது நடந்து எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் தெரியுமா? ஆக்சுவலி இந்த மாதிரி நடந்து உடனே சார்ஜஸ் போட்டு எல்லாமே இது பண்ணதே ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த போலீஸ் சிரிச்சதை குறை சொல்ற வந்து இவங்க, ஆனா அதே போலீஸ் வந்து இவ்வளவு சீக்கிரம் ஒரு குற்றத்தை இது பண்ணி உள்ள அவனை அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அதை யாரும் இங்க பாராட்டுற மனசு வரமாட்டாங்க பாருங்க. கேக்குதா நான் பேசுறது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மணியோட இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். அதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது ஒரு சமயத்துல பார்த்தா ஜெயலலிதா மேலே கேஸ் போட்டாங்க. அந்தம்மா ஆட்சி வந்தவொடனே என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க கட்சிக்காரங்களை பழி வாங்கினவனே கேஸ் போட்டவங்க எல்லாரையுமே டம்மி டிபார்ட்மெண்ட்ல போட்டுட்டு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த மாதிரி இண்டிவிஜுவலா முடிவெடுத்து சில பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணிச்சு. இப்ப நம்மளுக்கு எப்படி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு 15 நாளா அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். கேட்கலையா நான் பேசுறது? கேக்குதா? அவர் பேசுறது கேக்குதா? கேக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை மறுபடியும் அவங்களுக்கு வரும்போது அப்புறம் என்ன பண்ணாங்க, பழைய ஆபீசர்கள், அதாவது ஜெயலலிதா கருணாநிதி மூலமா ஜெயலலிதா பழியும் அதே ஆபீசர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. என்ன காரணம் போது பாத்தீங்கன்னா, அவங்க என்ன எப்படிப்பட்ட அந்த நோக்கத்துல பார்த்தாங்கன்னா, எந்த கட்சி ஆட்சி கூட அந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுப்பாரு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய அதிகாரின்றது இருக்கும்போது தான் உங்களால அரசியல் ஒண்ணு பண்ண முடியும்னாரு. எனக்கு முதல்ல நான் ஒரு 2-3 மணி நேரமா ஆன்லைன் இல்லை, எனக்கு போட்டு தான் தெரியாது. நான் வந்தோடனே பார்த்து அருணை பேசணும்னு எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங் ஆச்சு. எனக்கு டக்குன்னு அதான் ஸ்பார்க் ஆச்சு. இன்னொன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட உடனே, லஞ்ச ஒழிப்புத்துறைன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யார் லஞ்சம் பண்ண வாங்குறான் அவர் போற கேஸ் தான் தவிர ஒன்றும் சட்ட ஒழுங்கோ இல்ல சென்னையோ பார்த்துக்கு போறது இல்லை. இது அண்ணன் கட்டோல தான் இருக்குது. நாளைக்கு இடி இது வந்து நேரு மேல போடணும், அப்புறம் இன்னொருத்தர் மேல போடணும்னா அருண் ஐபிஎஸ் தான் அதை எஃப்ஐஆர் சைன் பண்ணணும். யாருடைய நெருக்கடியால தலைவர் போட்டார்ன்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. அதை நெருக்கடியே இருந்தாலும் இவர் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறாரு. இவர் சொல்றதானே அவர் செஞ்சாகணும். அது தடுக்க முடியாது இல்ல. ஸோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் நம்ம வச்சுக்கிறது நல்லதுதான். அவன் பாசிட்டிவ் அவனுக்கு என்ன நடந்ததோ இதுக்கு முன்னாடி ஆட்சியில அது அவன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். அது இன்னும் அரசியல்ல சில ராஜதந்திரங்கள் உபயோகிச்சுதான் அதிமுக காரங்களை உள்ள இருக்கிற மாதிரி தான். இது முட்டு கொடுக்கறதுக்கோ இதுக்கோலாம் சொல்லலை. ஏன்னா நம்ம அரசியல் எவ்வளவு பேசுறோமே, உள்ள இருக்கிறவங்க எவ்வளவு பேசியிருப்பாங்க. அடுத்ததெல்லாம் தாண்டி அவர் போட்டிருக்காரு. ஆனா இது வந்து நிரந்தரம் நம்ம சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய அமைச்சர் பதவியும் நிரந்தரம் கிடையாது நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும். சரியா ஒர்க் பண்ணலாம் தூக்கி கடை சொல்லுவார். ஒரு ஐபிஎஸ் ஏமாத்திரம்
கொஞ்ச நாள் பாப்பாரு, ஆட்சி கெட்ட பேர் வருதோ தூக்கி போட்டுவாரு, அவ்வளவுதான். என்ன சட்டமன்றத்துல யாரும் கேள்வி கேட்காமல இறந்துட போறாங்க. ஒரு இவரே மாத்தலையா, பசங்களா இருந்து ஒருத்தர் மாத்தலையா, அது மாதிரிதான் இது வந்து இது ஒண்ணு நிரந்தரம் கிடையாது. அருண் ஐபிஎஸ் வந்து அவர் 5 வருஷம் இருப்பாரா இருக்க மாட்டாரு எனக்கு தெரியாது. நம்ம அண்ணன் சொல்ற மாதிரி அவர் வந்து ஒர்க் பண்றாருன்னா அவர் இருப்பார், அவ்வளவுதான். அப்படி இல்லையா அடுத்து அந்த பொசிஷன் வேற ஆளு கொண்டு, ஏன்னா வந்து நம்மளுடைய முதல் முகாந்திரவு ஊழலை ஒழிக்கிறது, லஞ்ச ஒழிப்புத்துறை. அதுதான் வந்து நம்மளுடைய சர்ஃபேஸே நமக்கு அதை சொல்லிதான் ஆட்சியை வந்துருக்கோம். அந்த ஒர்க்கை அவரை பண்ண வைப்பாரு. அதனால நம்ம அதை பெருசா நினைச்சலாம் இது பண்ணதில்லை. சரியா ஒர்க் பண்ணலாம் தூக்கி போட்டு மதிக்கலாம், அதுக்கு என்ன போச்சு, சொன்னா மாத்திர போறாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு, அது ஒரு நெருக்கடியில பண்ணியிருக்காரு, அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா இது ஒண்ணும் நிரந்தரம் கிடையாது. கட்சி பதவியில இருக்க மந்திரி பதவியும் இப்ப நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. முதல்ல அண்ணன் ஒரு வேலையை ஒப்படைப்பாரு, சரியா செய்யலையா கசகி தூக்கி தூர போட்டுருவாரு. நிறைய பேர் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் அமைச்சர் பதவி வந்து கிடைக்க வேண்டியவங்களாம் கிடைக்காம போனதுக்கு காரணம் அதுதான். வந்து எம்எல்ஏ ஆனது பிறகு அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டியில இருக்காங்கன்னு பார்த்தாரு, தெரிஞ்சிச்சு யார் அதில் கரெக்டா இருக்கும், அதில் ஃபில்டர் பண்ணி போட்டாரு. அப்படிப்பட்ட அமைச்சர் தான் இன்னைக்கு இருக்காங்க. அதுல ஒர்க் பண்ணாதவங்க நாளைக்கு கசகிட்டு போறோம். இன்னைக்கு எல்லாரும் வந்து ஓடுறதுக்கு காரணம் என்ன, அவர் வந்து கரெக்டா சர்வீலன்ஸ்ல வச்சிருக்காரு அண்ணா. எல்லா அமைச்சருக்கும் டெய்லியும் கால் போகுது, எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து வச்சுக்கிறாரு. அவ்வளவு பரவரவா போயிட்டு இருக்கோம். அதை புக்கு கொடுக்கணும் கொடுக்காதெல்லாம் எதுவும் இல்லை, ஃப்ரீயா விடுங்க. கவர்மெண்ட் எப்படி நடத்தினாலும் அவருக்கு தெரியும், அவர் பார்த்துக்குவாரு. ஏன்னா நமக்கு தலையாய பிரச்சனை வந்து சட்ட ஒழுங்கு தான். நெக்ஸ்ட் தான் லஞ்ச ஒழிப்பு. சட்ட ஒழுங்கை எப்படி கட்டுப்படுத்தணும். ஏன்னா 5 வருஷம் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சகட்டுமே என்னது பூசி வச்சு போயிருக்கானுங்க. எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு எவனாலும் என்ன வேணாலும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த தைரியம் தான் பல பேர் சுத்திட்டு இருக்கான். அவனை அடக்கணும்னா அது அப்படியே இந்த தானஸ் போற இது மாதிரி இல்ல, சொட்டக்கு போற மாதிரி உடனே ஆகாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அடிப்படையே போதையை வந்து ஒழிச்சிட்டு இருக்காங்க. டெய்லி 70-100 கிலோ போதை பொருளை பிடிச்சிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அதை கொஞ்சம் கொஞ்சமா நான் கிளீன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய எஃபெக்ட்ன்றது தெரியுது. ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம். தனி மனித ஒழுக்கம் வரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம். அது வரைக்கும் இந்த எண்ணெல்லாம் நம்ம செஞ்சுதான் வேற வழியே இல்லை. அது 2 வருஷம் பல்ல கடிச்சிட்டு கிடந்தோம்னா போதும், அது வாட்டம் வழியா. அருண் ஐபிஎஸ் விவகாரம் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டோட டிசிஷன்ன்றது வந்து நிரந்தரமாலாம் இருக்க போறது இல்லை. அவர் பொறுத்த வரைக்கும் நியாயமா அவர் ஒர்க் பண்ணாருன்னா இருப்பாரு, இல்லையா அண்ணன் தூக்கி கடைசிட்டு அடுத்த வேலையை கொடுப்பாரு. யாருமே அதை மறுப்பு தெரிவிக்க முடியாது இல்லையா. இப்ப யாராவது அடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா அவர்கிட்ட காட்டுவாரு, இப்போ இவ்வளவு கேஸ் இருக்கு இவ்வளவு பண்ணணும்ன்றேன், அந்த ஆள் ஒர்க் பண்ணல நான் ஏன் வச்சுட்டுன்னு கேள்வி கேட்டா யாரு அழுத்து கொடுத்தாங்களோ அவங்களால என்ன பதில் சொல்ல முடியும். நம்பிட்டுதான் இத சொன்னா நம்மள முட்டை கொடுக்குறேன் கடிக்கிறேன்னு வாங்க. அலெக்ஸ் ஈஸ்வரா வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னாலும் போடுறாங்க. ஒரு ரியாலிட்டியா சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதுல ஒரு விஷயம் இருக்கும், அதுல ஒரு இன்னர் பாலிட்டிக்ஸ் ஒண்ணு இருக்கும். நம்ம ரொம்ப பெருசா பயிர் கேர்லாம் விடாதீங்க. மிடில் எப்படி சொல்லுங்க பசங்க, அது சொன்னாலே புரிஞ்சுட்டு போறோம். அவ்வளவுதான். என்ன நடக்குமோ எந்த பதவியும் நடந்துடாது. அண்ணனை போறது அண்ணனை நான் நம்புறேன். கொடுத்துரு எல்லா மந்திரி பதவியையும் சிறப்பா யாராவது செயல்படாம ஊத்துத்தி பாடுறது ரீல்ஸ் போறதுக்கு பண்ணினாங்க, அண்ணன் தூக்கி அடிச்சிருவாரு. அவருக்கு தேவை செயல்ல இருக்கணும் ஆளு. யாரா இருந்தாலும் நானும் அதான் ட்வீட் போட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அதுல தப்பா இருந்தா கேள்வி கேட்க எல்லாருக்கும் உரிமை இருக்குது. சும்மா எடுத்த உடனே வந்துட்டு எதுக்கு போட்ட எதுக்கு இது பண்ணனா என்ன இது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பிஃபோர் எலெக்ஷன் அப்போ நம்மளும் சரி மனசு நினைச்சிருப்போம், நான் கூட நினைச்சிருப்பேன். கட்சியில இருக்க நிர்வாகிகள் எத்தனை பேர் தூக்கி போட்டு அடிச்சிருப்போம். சில பேரை நேரடியாவே கேட்டிருப்பாங்க, நம்ம மனசுல நினைச்சிருப்போம். ஆனா வின்னிங் ஃபேக்டர்னு வரும்போதுதான் தெரிஞ்சுதாங்க எனக்கு முடிவு சரின்றதான்றது. அது மாதிரிதான் இந்த டிசிஷனும். அது போக்கல விட்டுருங்க, அது தெரியும் இல்லையா, தெரிய வைக்கும். எதிர்கட்சின்னு இருக்குது ஒண்ணு. அதனால இந்த ஆட்சின்றது வந்து கரெக்டா வந்து கூட்டணி ஆட்சியோட போயிருக்கு. இதுல எதனா ஒரு தப்பு தவறு வருதுன்னா எல்லாரும் ஆய்வு மூடிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. அண்ணனை பொறுத்த வரைக்கும் மக்களோட டிசிஷன்ல கரெக்டா அதை போக்கஸ் பண்ண முடியும். சோ யாரும் அதை நினைச்சாலும் பேனிக் ஆகாதீங்க. பெருசாலாம் வந்து நான் மறுபடியும் சொல்றேன், அமைச்சர் பதவியே நிரந்தரம் இல்லாத போது ஐபிஎஸ் பதவி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தூக்கி கடைசிடுவாரு. ஏன்னா அவர் கையில தான் இருக்குது போலீஸ். அதனால அந்த நேரத்துல யாரும் பேனிக் ஆகாதீங்க. அதே மாதிரி ஐயோ நம்மள தூக்கி உள்ள போட்டுருவாரு யாருன்னு பழைய மாதிரி அதெல்லாம் யாரும் இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. பக்கத்து ஸ்பேஸ்ல கேட்டு வந்த சில பசங்க அரசு மேல பேசினாங்க, நீதான் ஆளுங்கட்சி, இனிமேலும் உன்னை தூக்கி எவனும் போட மாட்டான். அதே நேரத்துல சொல்றேன், நீ நியாயமா நடந்துக்கணும்.
இஷ்டமே நீயும் பண்ணணும் அவங்க மாதிரி பண்ணனா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இதுல இல்ல இதுல இருக்கிறதுல ட்ரிகர் ஆனது யாருன்னா சவுக்கு சங்கர். அவனுங்க டீம் கூட சப்போர்ட்டர் பாப்போம், அதான் என்ன புலம்புறாங்க. அவனுக்கு வலி காயம் இருக்கு, அவனுக்கு பசங்க வலி காயம் இருக்கு, அதனால அவன் வந்து அத பேசிதான் அவன் அதுல தப்புல எதுவும் இல்லை. நாளைக்கு இதே அருண் ஐபிஎஸ் ஒர்க் கரெக்டா பாராட்டி போக போறான் அவ்வளவுதான். ஆமா இல்ல லஞ்ச ஒழிப்பு துறையில பிடிக்கிறாங்க தெரிஞ்சிருக்கும் போது ஒர்க் பண்ணாலும் நம்ம பசங்க தூக்கி போட்டு அடிக்க போறாங்க. அதனால யாரும் அதை மனசுல பேனிக்காங்க. சட்ட ஒழுங்கு துறையில இல்ல லஞ்ச ஒழிப்பு துறையில தான் இருக்கிறோம். ப்ரோ மத்தவங்களை விடுங்க ப்ரோ. சவுக்கு சங்கர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க, அவருக்கு தெரிய வேணாம் லஞ்ச ஒழிப்புத்துறை எவ்வளவு கிரிட்டிக்கலான ஜாப், அதுல மாட்டினா என்ன ஆவான்னு அவருக்கு தெரிய வேண்டாம்? அது அவரு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில, இவ்வளவு ஒரு லிமிடேஷன் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, மாட்டினா கதை முடிஞ்சிடும் அப்படின்னு அவரு வந்து அவரு தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா அவரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர். அதெல்லாம் அந்த சைடு யோசிக்கவே மாட்டாங்க, பிளைண்டா போட்டாங்க, நம்ம மாட்டணும், நம்மள புடிச்சு வச்சிருவாங்க இப்படியே சொன்னா எப்படி பிடிக்க முடியும்? விஜிலன்ஸ்ல இருக்கவங்க ஒரு லா அண்ட் ஆர்டர்ல எப்படி நீங்க உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும், குண்டாஸ் போட முடியும்? இதெல்லாம் யோசிக்க வேண்டாம் கொஞ்சமாச்சும்? விஜிலன்ஸ்ல இருக்கவங்க முதல்ல யூனிஃபார்மே போட மாட்டாங்க, எப்படி அவங்க பிடிக்க முடியும்? நீங்க ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அது ப்ரோ நீங்க முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, நிவ்யாக்கா பேச சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே, நான் அதுதான் இந்த மேட்டர் தான் நான் சொல்ல வந்தேன். எல்லாம் நான் தெளிவா 3 போஸ்ட் போட்டேன் இதோட. நான் இந்த மாதிரி லிமிட்டேஷன் இருக்கு அப்படின்னு நான் 3 போஸ்ட் போட்டேன். அவன் அவரை பிடிச்சி அப்படி திட்டிட்டு இருக்கானுங்க. இவங்க எப்படி அவர் மேல அவர் அன்பு வச்சானுங்கன்னு எனக்கு தெரியல, அவர் பிடிச்சி அப்படி திட்டிட்டு இருக்கானுங்க. இல்ல அது கொஞ்சம் கோளாறு இருப்பானுங்க, அது இல்லாமலாம் இருக்கு. ஏன்னா ஜெனரேஷன் சேஞ்ச்ல இது கண்டிப்பா கோளாறு இருப்பாங்க. போபோ சரியாயிடும் கேட்டாதான் இல்ல அலெக்ஸ், அதாவது தளபதி வந்து அவரை எதிர்த்து பேசினவரே அவர் அமைதியா தட்டி குடுத்துட்டு போறாரு. அவருக்கு டார்ச்சர் கொடுத்தல பக்கம் உட்காந்து, நீ என்ன டார்ச்சர் கொடுத்தல, நீ வேலை செய்யறத பாக்குறேன், நான் நீ எப்படி வேலை செய்யறேன்னு பாக்குறேன்னு உட்கார வச்சிருக்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுதான் அவனுக்கு சிம்பிளான ஒரு விஷயம். நீ இருந்து வேலை செஞ்சுட்டு எனக்கு காட்டு, நீ அவ்வளவு பக்கா ஆளா இல்ல, நீ பழைய அரசியலுக்கு வந்து நீ விசுவாசமா இருந்தல, நீ இங்க என்ன விசுவாசமா இருக்கிறன்னு காட்டு பாக்கலாம், நீ என்ன பண்றன்னு பாரு, உன் வேலைக்கு நீ விசுவாசமா இருன்னு சொல்லி அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நிவ்யாக்கா பேசுங்கக்கா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்பேஸ் வந்து என்ன நடக்குதுடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம். ஓகே, ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, நம்ம நிறைய புது ஐடி நான் பாக்குறேன் இப்போ, டிஎம்கேஸ் ஐடிலாம் நம்ம திருப்பி திருப்பி அவங்க கூட சண்டைக்கே போயிட்டு இருக்கோம். தளபதி பண்ற நல்லது எல்லாமே நிறைய மிஸ் ஆகுது. இன்னைக்கு பாருங்க, 18 குவாரி மூடி இருக்காங்க, 3 வருஷமா தண்ணி வராத வீட்டுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு 50,000 பயிர் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அப்போ 50,000 ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணா மத்தது ஏன் பண்ணலன்னு கேக்குறாங்க. ஒண்ணொன்னா தானே பண்ணுவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்கும். ஆனா அத அத யாருமே ப்ரிஃபரன்ஸ் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன்றாங்க. மேக்சிமம் அந்த அதே போல அந்த பொண்ணு கோயம்புத்தூர் விஷயத்துல பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு எவ்வளவு சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ அத காட்ட மாட்டேங்கிறாங்க. இப்படி நடந்துருச்சு, உங்களுக்கு நடந்துருச்சு. எவ்வளவு கிலோ கஞ்சாஸ் அதெல்லாம் ஒழிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் போக மாட்டேங்குது. அதுவும் ஆன்லைன்ல பர்டிகுலரா சொல்றேன். கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்பா வந்து இதுல இருக்காங்க, லஞ்ச ஒழிப்பு வந்திருக்காங்கன்னு. சிஎம் செல்க்கு வந்து மெயில் லெட்டர் போட்டது, ரிப்ளை வந்திருக்கு. தளபதிட்டு இருந்து போயிருக்கும் போல இருக்கு. நீங்க கலெக்டரேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்க கூட கைட் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ப்ரொசீடிங்ஸ் பண்ணுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அங்க வந்து தளபதிக்கு ஓட் பண்ணாத அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதாவது அந்த ஏஜ், அவங்க எல்லாமே டெய்லி ஃபோன் பண்ணி புகழ்றாங்களாம். பரவாயில்ல, இப்படி பண்றாங்க, இது பண்றாரு, அதை பண்றாரு, நம்ம கண்டிப்பா இதுக்கு 100% சப்போர்ட் தரணும். அந்த மாதிரி, அதாவது கிரவுண்ட்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது. பட் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா முடியல, சத்தியமா முடியல. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு 4,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சுன்னா ஒரு போராட்டம் நடக்குது. பல விஷயங்கள் நடக்குது. இவங்க வந்து நிம்மதியா ஆட்சி பண்ணவே விட மாட்டேன்றாங்க. சோ இது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது வந்து நல்ல